விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவுதான் வெறுப்பாக போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை எவ்வளவுதான் பயம் காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க, சுறுசுறுப்பான செய்கையால் எல்லாரோடைய மனசையுமே இடம் பிடிக்கக்கூடியவங்க. நேரம் காலில் தவற மாட்டாங்க, எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுத்துவாங்க. என்ன ஒன்று, இவங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களோட கண்ணுக்கு உறுத்தும். இவங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, மற்றவங்களுக்கு சுத்தமாக இவங்களை பிடிக்கிறதில்ல. அதை பற்றி இவங்க எப்போவும் கவலையும் பட்டதில்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றும் நான் பிறக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றும் நான் வேலை பார்க்கணுன்னா அது எனக்காக வேலையாக இருக்காது, அதில் மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்தவித பிரதியமும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கும். அதே போல் பழிக்கு பாவத்துக்கு அஞ்சி நேர்பாதையில் செல்லக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் மேலே வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக வச்சுட்டு செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அட பரவாயில்லையே, இத்தனை குணாதிசயம், இவங்களோட குணாதிசயம் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் கரெக்டாக இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு தப்பாகவே தோணுது. என்ன, ஏன் எங்கள் சொந்த பந்தங்கள், என் வீட்டில் இருக்கவங்க, பெற்றவங்க கூட என்னை இது வரைக்கும் புரிஞ்சுக்கல. விருச்சிக ராசியோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம என்ன பேசினாலும் தப்பை எடுத்துக்கிறாங்கடா, நம்ம என்ன செஞ்சாலும் தப்பு தான் போல. எல்லாத்துக்கும் மேலே விருச்சிக ராசிக்காரங்க நிறைய நிராகரிப்பை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன் உங்களோட திறமைகளை கூட அங்கே துளியும் மதிப்பில்லாமல் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பெற்றவங்க கூட அது சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் ஒரு ஆள் போடா அப்படின்னு இருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள் போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு படி மேலங்க. எந்த வீட்டு பக்கமுமே ஒரு ஆதரவு இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருப்பீங்க. ஆண்களுக்கும் அதே நிலைமை தான். என்ன ஒன்று, தன்னுடைய சொந்த காலில் நிற்பீங்க. இது நாள் வரைக்கும் ஒருத்தருடைய கை காசில் கூட நீங்கள் ஒரு 10 பைசா கூட டீ குடித்தது கூட கிடையாது. உங்களால் பல பேர் வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் மற்றவங்களால் ஒரு நாள் கூட நீங்கள் வாழ்ந்தது கிடையாது. இது நிதர்சனமான உண்மைங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், பணம் தான் இன்னைக்கு வந்துட்டு பகையை வளர்க்குது இல்லையா? ஆனால் இந்த விருச்சிக ராசியோட ஒட்டுமொத்த உழைப்புமே மற்றவங்க அனுபவிச்சிருப்பாங்க. 10 பைசா இப்போ வரைக்குமே பாக்கெட் மணி கூட இருக்காது. 10 பைசா இது வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்காது. வர்றதும் போகிறதுமாவே இருக்குது. சொல்லப்போனால் கடன் வாங்கி எல்லாம் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேரை நம்பி நிறைய பணத்தை போட்டு ஏமாந்துருப்போம். இது மற்றவங்களோட சொல்லுக்கு மயங்கிறது இந்த விருச்சிக ராசி ஈஸியாக. அதனால் நிறைய பேர் இவங்களை தூக்கி மடித்து பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையிலையும் தனக்கு ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா அதை மட்டுமே நேர்மையான முறையில் அடையணும்னு வாழக்கூடிய விருச்சிக ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க, 2 பெண்களால் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு. விருச்சிக ராசிக்காரர்களை எழுதி வச்சுக்கோங்க. இந்த சித்திரை மாதத்தில், இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்லதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு, அது என்னமா யாருமா அந்த உறவுகள், ஆல்ரெடி என் கூட இருக்கிற உறவுகள் எல்லாமே என்னை வேறு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க, இந்த உறவு மட்டும் என்ன என்கிட்ட அன்பையாக காட்ட போகுது, இல்லை அரவணைச்சு தான் நிற்க போகுதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் உண்மையாகவே இந்த உறவுங்கிறது நவக்கிரகங்களையே மிக சுப கிரகம்னு பேரெடுத்த குரு பகவானினுடைய அமைப்பு தாங்க. உங்களுக்கு ஒரு உறவாக நான் பாவிச்சு சொல்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, மனுஷ மக்கள் உதவி இல்லை, கடவுளை நம்புகிறோம். கடவுளும் பெருசு, நமக்கு துணை இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வருத்தத்துக்கு ஒரு விருந்து வைக்கக்கூடிய மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ண வந்திருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மே மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல அமர போகிறாருங்க. குரு பகவான் உங்களை ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வைக்கிறாரு. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட கோணத்தில் உங்களை யோசிக்க வச்சு தீர்வையும் கொடுக்குறாரு. அதே போல் நம்ம எதை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடை என்னடா இங்கேருந்து அந்த தடையாகுதுன்னு சொல்லி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு, இனம் காண இயலாதபடிக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்க போகுது. பிரபல யோகாதிபதி 8ல் போய் மறையிறது எல்லா விஷயங்களையுமே கவனத்தோட செயல்படணுங்க. குறிப்பாக எல்லா ஒரு விஷயத்துலையும்
கவனத்தோடு இருக்கணும். அதே போல் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்கிறத முழுசாகவே தவிர்த்துக்கணுங்க. ஆல்ரெடி மற்றவங்களோட கவர்ச்சிகரமான பேச்சுகளால், கவர்ச்சிகரமான விளம்பரத்தினால நிறைய பணத்தை நீங்கள் இழந்தாச்சு. இனியும் அந்த ஒரு தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களை ஏமாத்துறாங்க, டிசைனாக கிளம்பி வருவாங்க. நிறைய இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் எப்போ யாரையும் நம்பக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு இருக்கும் மனசில் இல்லையா? அதை அப்படியே வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட மாறிடாதீங்க. யாருக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. விட்டு ஒழியுங்க, சரிங்களா? இப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏங்க நம்ம குருவை இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் வேணால் இருக்கட்டும், கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கூட குருவோட பார்வையும் தொடர்பு தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு இருந்தால் அது கெடுதல் செய்யாதுங்க. இதுதான் இந்த குரு பகவானினோட தனி சிறப்பே. இவரை பொறுத்த வரைக்கும் லக்னத்தோடு சம்மந்தப்படுவதே சிறப்பான அமைப்பு. ஆனால் அந்த லக்னத்தோடு தொடர்புடைய அந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா, அவரை நல்லவர்னு சொல்கிறத விட ஈஸியாக ஏமாறக்கூடியவர்னு சொல்லலாம். இது போன்ற ராசி தாங்க விருச்சிக ராசி. ஸோ இவரே வலுப்பெற்று லக்னத்தோடு சம்மந்தப்பட்ட நிலையில் அந்த ஜாதகர் நல்லவளாக இருக்காங்க அப்படின்னா, தன்னை போலவே மற்றவங்களும் ஈஸியாக நல்லவங்கன்னு நினச்சி ஏமாறக்கூடியவங்க. அதே போல் ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதும் இவர் தான். நல்ல நெறி, நன்னடக்கத்தை, கருணை உள்ளம், ஆன்மீக ஈடுபாடு, தூய சிந்தனை, குழந்தைத்தனம், ஆன்மீகம், நாட்டம், துறவு, நீதியை நிலைநாட்டுறது, தர்மம் செய்தல நாற்றம், இந்த போன்ற பலவிதமான நல்ல விதங்களுக்கும் இவர் தான் காரணகர்த்தாவாக இருக்கார். இவரை வலிமை இழக்கிறப்ப தான் தலைகளான திறமை நம்ம நிறைய பார்ப்போம். இப்போ ஒருத்தர் பெரும் ஆபத்தில் இருக்கார் அப்படின்னா அவரை பாதுகாக்கிறதுக்கு அவராக தான் காப்பாற்றணும். ஒருத்தர் வரணும், தடுத்து நிறுத்துறது, அவர் கட்டி போடுறது, இந்த மாதிரி செஞ்சால் அந்த பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களோ அதே நிலையை தான் விருச்சிக ராசி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை காப்பாற்ற இத்தனை காலமாக குரு பகவானால் முடியலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் எப்பேற்பட்டாவது இந்த விருச்சிக ராசியை காப்பாற்றியே தீர்வேன் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி வந்திருக்குங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தான். அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு கொட்டுங்க. ஆனால் ஒரு சில கிரகங்கள் வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிரக அமைப்பை குரு பகவானினுடைய அமைப்பை வச்சு நம்ம பாதுகாக்கணும். ஸோ ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? தனக்காரகன். குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்கணும். அதே போல் சுக்கிரன் யாருங்க? சுகபோகத்துக்கு காரணமாக இருக்கும். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது கையில் இருக்கும். ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்கு பணத்தட்டுப்பாடு கிடையாதுங்க. பொதுவாக குரு பகவான் நன்மைகளோட அதிபதி. இவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிக அளவில் நற்பலன்களை கொடுப்பாரு. செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லா விதத்துக்குமே குரு பகவானோட தாக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதீத அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரப்போகுது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எங்கே வர்றாருன்னா 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆனால் மற்ற கிரகங்கள் எதுவுமே பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. அந்த மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் கவனமாக இருந்துட்டா குருவுடைய துணையை வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்களுக்கு ஆட்டம் காட்டிடலாம். அது எப்படி? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள் இருந்து நல்ல கிடைக்கும். ஏதாவது நல்லவர் வல்லவர் அப்படி இப்படியான நல்லவராகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை இன்னையோட முடிய போகிறதில்ல, இன்னும் பல வருடங்களுக்கு தொடரக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் திருமண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே போல் நட்புகளால் கேடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதையும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. செயற்கை கருத்தரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கவனமாக
இருக்கணும். ஏன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் விருச்சிக ராசி குழந்தைகள் இருக்காங்களா, இளம் பருவத்தில் வயசுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு இரத்தப்போக்கு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னம்மா எல்லாமே ஒரு மாதிரி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அப்படின்னா நான் முன்னாடியே சொல்கிறேன், மற்ற கரங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. குரு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே துணை. ஸோ இவருடைய துணை என்னத்துக்குங்கிறத எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, புரியுதுங்களா? அதே போல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை வச்சுக்கணும். சரியான நேரத்துக்கு உணவு, தூக்கம், உடற்பயிற்சி இதெல்லாம் ரொம்பவே அவசியங்க. அதுபோல் உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் நவகிரக ஹோமம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான நாட்களாக தாங்க இருக்குது. வாழ்க வளமுடன்.